ನೀವೊಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಸರ್ ನೀವೊಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ? நம்ம ஃப்ரெண்டு கட்டிங்காக ஷேவிங் அப்படின்னா யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுற பல இருந்தனவா மூஞ்சி பேசியல் பொண்ணுங்களோட இதுவாகிறாங்கப்பா எவ்வளோ ஷேவ் பண்ணிடுறாங்க பாருங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸ்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 241. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ப்ராமிஸ் டே போம்பா. இன்னைக்கு அதுவும் எல்லாம் சண்டே வேற. சரி வாங்க, இன்னைக்கு என்ன நாள்? நம்ம எங்கே வந்திருக்கோம்? நம்ம அண்ணா கடை தான் வந்திருக்கோம், டீ கடை. நம்ம அண்ணாட்ட கேட்கல இன்னைக்கு ப்ராமிஸ் டேக்கு என்ன பண்ணுறாரு. ஹாய் மச்சீஸ், இங்கே நம்ம பிரதர் இருக்காரு ப்ரோ. இங்கே ಒಂದು ಆಯ್ಲಿ ப்ரோ. ಹಾಯ್ ಅಂದ ப்ரோ, ಇವಾಗ ಪ್ರಾಮಿಸ್ ಡೇ ಅಲ್ವಾ? ನಿಮಗೆ ನೀವೊಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಏನು? ಸರ್ ಅದ್ರದ್ದೆಲ್ಲ ಮುಗಿ ನಮ್ದು 6-7 ವರ್ಷ ಆಗೋಗಿದೆ. ಕೇಳಿ ಇವಾಗ Happy Sunday. ಯೂತ್ ನ ಕೇಳಿ ಇನ್ನ Okay. ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಎಷ್ಟು ಹಾಕಿರೋರು. ಹಾಯ್ ಮಚ್ಚಿ, ಸಿಂಗಪುರ್ ನಮ್ಮ ಬ್ರದರ್ ಇದ್ದಾರೆ. ಹಾಯ್ ಬ್ರೋ, ಒಂದು ಆಯ್ಲಿ. ಹಾಯ್ ಬ್ರೋ, ಇವತ್ತು ಪ್ರಾಮಿಸ್ ಡೇ ಅಲ್ವಾ? ನೀವೇ ಒಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ? ನನಗೆ ಇವಾಗ ನಾನು ಹಿಂಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತಾರ ಆ ಥರ ಯಾವುದಿಲ್ಲ. ಯಾವುದು ಏನಿದ್ರು இன்னைக்கு என்ன நாள்? எங்கள் அம்மா அப்படியே யாரப்போ சிக்கன் வேணும்னு சொன்னாங்களா, அது அப்படியே சிக்கன் வேணும் வந்து எல்லாருக்கும் ரெஸ்ட் இன் பீஸ். எல்லாரும் சாக போகிறீங்க. ஸோ சேட். ஹாய் மச்சீஸ், நேற்று எங்கள் செல்லாக்குட்டிக்கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி என் செல்லாக்குட்டியை குள்ளி வைக்கிறேன்ட்டு. என் செல்லாக்குட்டி யாருன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? என் செல்லாக்குட்டி அங்கே நின்று பாருங்க. ஏன்னா வண்டி ஃபுல்லு கெலிஜ் ஆக்கிதுப்பா. வண்டிக்கு ஃபுல் பாட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஃபைனலி என் செல்லா குட்டியை குளிக்க வச்சாச்சு. எப்படி இது பலபலன்னுக்குதா? அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றின்னு வந்துட்டு டிவி போட்டால் ஏழாம் மாதிரி ஃபிலம் போட்டிருந்தாங்களா. ஓகே, நம்ம டாங்லே வர நம்ம குரு ஃபோன் பண்ணிட்டு என்னால் ஒருத்தர் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன் அப்படின்னு கேட்டு கரெக்டாக சீன் வந்துச்சு. ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கட்டிங் ஷாப் தான் வந்திருக்கேன். எதுக்கு சொல்லுங்க? தாடி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கா, நல்ல கொஞ்சம் தாடி மீசை கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம்னு வந்திருக்கேன். நான் மட்டும் வரலப்பா. நான் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட கட்டிங் பண்ண சொன்னேன்னா என் ஃப்ரெண்டு நானும் கட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொருத்தன் நானும் லேட்டாக ஷேவ் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொருத்தர் நாங்கள் 3 பேர் போட்டு பார்த்தேன். என் ஃப்ரெண்டும் நீங்கள் 3 பேர் போகிறீங்க, நான் மட்டும் இருந்து என்ன பண்ணுறது, நானும் லேட்டாக ஷேவ் பண்ணுறேன் சொல்லிட்டு இங்கே பாருங்க என் ஃப்ரெண்டு அவனும் ஷேவ் பண்ணுறது தான் வந்திருக்கான். சரி வாங்க, இப்போ நாங்கள் எல்லாமே ஷேவ் பண்ணிட்டு கட்டிங் பண்ணிட்டு வீட்டுக்கு பஸ் வரோம். ஹாய் மச்சீஸ், இதான் கட்டிங் ஷாப் நம்ம மச்சிது. எங்கள் மச்சான் தான் உள்ள கட்டிங் பண்ணுறது. யார் தெரியுமா? அவன் பேர் தான் சஷி. அவன் தம்பியாக இருக்கான். 2 பேரும் அவங்களுக்கு உள்ள போய் காமிக்கிறவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெட்ரோல் போட்டுன்னு இருக்காங்க. காசு ஏன்ட்டு இருக்குது. நான் நீங்கள் வந்துட்டுக்கிறேன். ஃபோன் பண்ணா தெரியும் அங்கே போடுறது. அவன்கிட்ட காசு இருக்குது, போட்டுன்னு நினைக்கிறேன். ஃபைனலி அவங்க பெட்ரோல் போட்டுன்னு வந்தாங்க. எல்லாரும் உள்ளே போய் உட்காந்து. ஹாய் மச்சீஸ், இங்கே இப்போ நம்மளுக்கு கட்டிங் பண்ணுறது யார் சொல்லுங்கள்? நம்ம ஃப்ரெண்டு தான் சஷி. அவங்க பேர் அவங்களாம் கிடையாது. ஹாய் ப்ரோ. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கட்டிங்காக ஷேவிங் அப்படின்னா ரெண்டுமே இல்லை, லைட்டாக ட்ரிம் மட்டும் பண்ண போதும் அப்படின்னு. இப்போ என் ஃப்ரெண்டு யூடியூப்பில் வீடியோலாம் போடுற பலன்னு இருந்தனவா மூஞ்சி ஃபேஷியல் கொஞ்சம் பண்ணிக்கோ அப்படின்னாங்களா. சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி லைட்டாக ஃபேஷியல் பண்ணிக்கணும். இருங்க ஃபேஷியல் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குது. ஹாய் மச்சீஸ், எப்படி இருக்கு கட்டிங்? பர்ஃபெக்டாக இருக்கா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. நம்ம மென்ஸ் பார்லர் இருக்கு, நீங்களும் வந்துருங்க. இங்க பாருங்க, நம்ம என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா எங்கடா இருக்கிறா கட்டிங் ஷாப்ல இருக்கிறடா, நானும் கட்டிங் பண்ணுறா வரேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டும் இங்கே வந்திருக்கான். இங்கே பாருங்க கட்டிங் பண்ணுறதுக்காக உட்காந்து இருக்காங்க. கடைசியில் எங்கள் கேங்கே கட்டிங் ஷாப்பில் தான் பாருங்க கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து. நம்ம பிரதர்லாம் ப்ரோ நீ எனக்கு பண்ணிடுறதோ ಕಟಿಂಗ್ ಮಾಡ್ಸೋಣ ಬಂದಿದ್ದೀವಿ. நீங்கள் எப்போ நம்ம ஃப்ரெண்டை கூட கட்டிங் போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒரே மட்டும் போய் கட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம தம்பிங்களாம் சாப்பிட்டு அவன் பசி எடுக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறது? அவன் தான் ஃபஸ்ட்டு நான் கட்டிங் பண்ணுறேன் சொன்னான்னா, அப்பமா நானே ட்ரிம் பண்ணோம் அப்படின்னு சொன்னான்னா, இவன் அப்பமா நானும் கட்டிங் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்பமா இவன் தம்பி இவனும் நான் கட்டிங் ஷாப்புக்கு. ஹாய் போலோ. ஓகே வாங்க எல்லோரும் கட்டிங் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே.
ஏன் எதுக்கு பொண்ணுங்களோட இதுவாகிறாங்கப்பா, எவ்வளோ ஷை பண்ணிடுறாங்க பாருங்க. ஓகே, அப்படியே கிரவுண்டுக்கு வந்து மேட்ச் ஆடணும்னு வந்தோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் ப்ராமிஸ் டேக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.